நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க ஊர்ல தெருமுனையில இருக்கிற ஒரு சின்ன பேட்டரி ரிப்பேர் கடை, திடீர்னு ஆப்பிள், சாம்சங் மாதிரி பிரம்மாண்டமான கம்பெனிகளை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு, உலக ஸ்மார்ட் போன் மார்க்கெட்டையே கைப்பற்றினா எப்படி இருக்கும்? அதாவது அதை கேட்கும்போதே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தான் இருக்கு. அதேதான். ஆனா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, அச்சு பிசகாம இதே கதை தான் இப்போ ஒட்டுமொத்த உலக ஆட்டோமொபைல் துறையிலயும் நடந்துட்டு இருக்கு. கடந்த 100 வருஷமா உலக வாகன உற்பத்திய ஜெர்மனி, ஜப்பான், அப்புறம் அமெரிக்கா இந்த 3 நாடுகள் மட்டுமே ஒரு ஏகபோக உரிமையா ஆட்சி செஞ்சு வந்தாங்க. ஆமா, டொயோட்டா, ஃபோக்ஸ்வேகன், மெர்சிடிஸ், ஃபோர்டு இந்த பேர்கள் எல்லாம் வெறும் பிராண்ட்ஸ் கிடையாது. பாத்தீங்கன்னா அவை அந்தந்த நாடுகளோட தேசிய பெருமை, சொல்லப்போனா அவங்களோட பொருளாதார முதுகெலும்பே அதுதான். கண்டிப்பா. ஆனா, கடந்த 3 வருஷத்துல இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் நம்ம கண் முன்னாடியே சரிஞ்சுகிட்டு இருக்கு. மெர்சிடிஸ் கம்பெனியோட லாபம் 28% சரிவு. போர்ஷே லாபம் ஒரே வருஷத்துல 92% வீழ்ச்சி. ஓ வாவ், 92ஆ? ஆமாம், அது மட்டும் இல்லாம ஃபோக்ஸ்வேகன் சுமார் 50,000 பணியாளர்களை வேலையை விட்டு தூக்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வாகனத்துறையில உண்மையிலே கற்பனை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டு இருக்கு. இந்த அத்தனை பேரும் நிறுவனங்களோட வீழ்ச்சிக்கு பின்னாலும் தொடர்ந்து ஒலிக்கிற ஒரே ஒரு பேர் BYD. 2003 வரைக்கும் சாதாரண ரீசார்ஜபிள் பேட்டரிகளை மட்டுமே தயாரிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன சீன நிறுவனம் இப்போ உலகையே மிரட்டிட்டு இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு காலத்துல இவங்க டெஸ்லா கூட போட்டி போடுவாங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ லைவ் டிவில எலான் மஸ்க் சத்தமா சிரிச்சாரு. ஆனா இப்போ அவர் சிரிக்கல. ஏன்னா உலகத்துல வேறு யாரையும் விட அதிக எலக்ட்ரிக் கார்களை விக்கிறது, அதாவது EV விக்கிறது இப்போ BYD தான். இப்போ அந்த அசுர வளர்ச்சியையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சியூட்டும் தரவுகளையும் தான் நம்ம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். ஸ்டாட்டஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வெளியிட்ட ஒரு விரிவான ஆய்வறிக்கை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்ம விவாதம் இருக்க போகுது. கண்டிப்பா. ஒரு சின்ன பேட்டரி கம்பெனியா இருந்த BYD இன்னைக்கு உலக வாகனத் துறையையே எப்படி மண்டியிட வச்சது? இது நிஜமாவே ஒரு ஆர்கானிக் வளர்ச்சியா, இல்ல மறைக்கப்பட்ட கடன்களால ஊதப்பட்ட ஒரு மாபெரும் பலூனா அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். இதுல நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, இது ஏதோ சீனாக்குள்ள சீன நிறுவனங்கள் பெறுகிற உள்ளூர் வெற்றி அப்படின்னு சுருக்கி பார்க்கிறது தான். ஆமா ஆமா, உண்மை அபகடம் மிக தீவிரமானது. BYD வெறும் பீஜிங் இல்லைன்னா ஷாங்காய் நகரங்களை மட்டும் ஆக்கிரமிக்கல. உலகத்தோட ஒவ்வொரு கண்டத்திலையும் ஒரே நேரத்துல தங்களோட விற்பனையை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்தோட வேகம் தான் இப்போ எல்லாரையும் பயமுறுத்துது. இந்த டேட்டாவை பார்க்கும்போது எந்த கார் கம்பெனிக்கும் வேர்த்திடும். தென்கிழக்கு ஆசியாவை மட்டும் எடுத்துக்கங்க. தாய்லாந்துல வெறும் 18 மாசத்துல, நான் சொல்றது 1.5 வருஷத்துல 40% EV சந்தைய BYD கைப்பற்றியிருக்கு. 40%? அதோட விளைவு சாதாரணமானது இல்ல. பல வருஷமா தாய்லாந்துல கோலோச்சிய மிட்சுபிஷி கம்பெனி வேற வழி இல்லாம தங்களோட ஃபேக்டரியை மூட வேண்டியதா போச்சு. மாஸ்டா தங்களோட உற்பத்தியை 60% குறைச்சிட்டாங்க. பாருங்க, 40 வருஷமா ஜப்பானிய நிறுவனங்களோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்த தென்கிழக்கு ஆசியா சில மாசங்கள்லயே தலைகீழா மாறிடுச்சு. ஒன்னு BYD தான். ஐரோப்பாவிலையும் நிலைமை இதுதான். அவங்க தங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ரொம்ப பாதுகாப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஐரோப்பிய EV சந்தையில 11% BYD மற்றும் சீன நிறுவனங்கள் கைக்கு போயிடுச்சு. நிலைமை எவ்வளவு தூரம் கைமீறி போயிருக்குன்னா, ஜெர்மன் சான்சலர் தன் நாட்டோட 30 பெரும் கம்பெனிகளோட சிஇஓக்களை கூட்டிக்கிட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங்க சந்திச்சு, தயவு செஞ்சு எங்க தொழில்துறையை மூச்சு திணற வைக்காதீங்கன்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்கும்னு யாருமே நினைச்ச பார்த்திருக்க மாட்டாங்க. பிரேசில் நாட்டுல ஒரே வருஷத்துல 72% சந்தையை பிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ஃபோர்ட் கம்பெனி கைவிட்டுட்டு போன பழைய ஃபேக்டரியிலேயே BYD தங்களோட உற்பத்தியை பிரம்மாண்டமா தொடங்கிட்டாங்க. உலகத்துல அமெரிக்கா மட்டும்தான் தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற காரணத்தை காட்டி இவங்கள தடுத்து நிறுத்தியிருக்கு. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. சீனால மலிவான ஆட்கள், அதாவது சீப் லேபர், மத்த நூற்றுக்கணக்கான கார் கம்பெனிகளுக்கும் கிடைக்குது. மத்தவங்க சாதிக்காதத BYD எப்படி சாதிச்சது? அங்கதான் நம்ம BYDயோட ஃபவுண்டர் வாங் ஷுவான்ஃபு அவரோட மாஸ்டர் பிளானை பத்தி பேசணும். 95ல ஒரு 29 வயசு இளைஞனா வாங் தன் உறவினர்கிட்ட $40,000 கடன் வாங்கி ஒரு பேட்டரி கம்பெனி ஆரம்பிச்சாரு. வெறும் 7 வருஷத்துல மோட்ரோலா, நோக்கியா மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கு பேட்டரி சப்ளை செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டாரு இல்லையா? ஆமாம். 2003ல அவரோட துணிச்சலான முடிவு எடுத்தாரு. தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு திவாலா ஆகி போன ஒரு அரசு கார் கம்பெனியை வாங்கினாரு. ஒரு பேட்டரி தயாரிக்கிறவர் எதுக்காக கார் கம்பெனிய வாங்கணும்னு அப்போ சீன மீடியாவே அவரை கிண்டல் பண்ணுச்சு. உனக்கு கார் ஓட்டவே லைசென்ஸ் கிடையாது, இது தேவையான இன்வெஸ்டர்ஸே கெடுத்தாங்க. ஆனா வாங் ஷுவான்ஃபுக்கு
எதிர்காலம் பத்தின ஒரு தெளிவான பார்வை இருந்துச்சு. எதிர்காலம் அப்படிங்கிறது இன்ஜின் இல்ல, பேட்டரி தான் அப்படின்னு அவர் கணிச்சாரு. மத்த கார் கம்பெனிகள் எல்லாம் தாங்கள் தயாரிச்ச காருக்குள்ள எப்படி ஒரு பேட்டரிய வைக்கிறதுன்னு யோசிச்சப்போ வாங் பேட்டரிய மையமா வச்சு அத சுத்தி எப்படி ஒரு காரை உருவாக்குறதுன்னு யோசிச்சாரு. கரெக்ட். இந்த சிந்தனையில அவர் 3 முக்கியமான முடிவுகளை எடுத்தாரு. அதுல முதலாவது வெர்டிகல் இன்டகிரேஷன், அதாவது உற்பத்தி சங்கிலிய முழுமையா தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது. இத நம்ம நேயர்களுக்கு இன்னும் எளிமையா புரிய வைக்கலாம். சாதாரணமா டெஸ்லாவே தங்கள் பேட்டரிய பானாசோனிக் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஃபோக்ஸ்வேகன் மாதிரி கம்பெனிகள் சிப்பு, மோட்டார், கண்ணாடி எல்லாத்துக்கும் நூற்றுக்கணக்கான சப்ளையர்களை நம்பியிருக்காங்க. ஆனா பிவைடி அப்படி பண்ணல. பேட்டரி முதல் செமிகண்டக்டர் சிப்பு, விண்ட்ஷீல்டு, முகப்பு விளக்குகள், ஏன் காருக்குள்ள இயங்குற சாஃப்ட்வேர் வரைய அனைத்தையும் தங்கள் சொந்த கம்பெனிக்குள்ளேயே தயாரிச்சாங்க. இதோட பலன் 2021ல தெரிஞ்சது. உலகமே சிப் தட்டுப்பாட்டால முடங்கி போனப்போ மத்த கம்பெனிகள் ஆலைகளை மூடினாங்க. ஆனா பிவைடி எந்த கவலையும் இல்லாம கார்களை வெளியிட்டாங்க. இது ஒரு எளிய உதாரணத்துல சொல்லணும்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் தக்காளிக்காக விவசாயிகளை நம்பியிருக்காம சொந்தமா விவசாய நிலத்தை வாங்குறது, அதை டெலிவரி செய்ய வண்டிகளை வாங்குறது மாதிரி. இரும்பு சுரங்கத்துல ஆரம்பிச்சு ஷோரூம் வரை ஃபுல் சப்ளை செயினையும் அவங்களே கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகே, உதிரி பாகங்களை அவங்களே தயாரிச்சிட்டாங்க. ஆனா கஸ்டமர்ஸை எப்படி ஈர்த்தாங்க? அதுதான் அவரோட 2வது முடிவு, பிளக்-இன் ஹைபிரிட்ஸ். டெஸ்லா முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு இருந்தப்போ வாங் ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. சீனாவுல பல கோடி மக்கள் வாழ்ற கிராமங்கள்ல சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது. அப்போ அன்றாட பயன்பாட்டுக்கு எலக்ட்ரிக் மோட்டர்லயும் நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல்லையும் ஓடுற ஹைபிரிட் கார்களை அவர் கொண்டு வந்தாரு. ஆமா, மேலை நாடுகள் இதை கிண்டல் செஞ்சாலும் சார்ஜிங் வசதி இல்லாத 50 கோடி சீன மக்களை பிடிக்க இதுதான் சரியான வழியா இருந்துச்சு. ஆனா ஹைபிரிட் கார்களுக்கும் பேட்டரி தேவைப்படுமே. மத்த கம்பெனிகள் பேட்டரி விலையாலையும் தீப்பிடிக்கிற அபாயத்தாலையும் திணறிட்டு இருந்தாங்களே. அங்கதான் அவரோட 3வது மாஸ்டர் பிளான் வருது. 2020ல அவங்க வெளியிட்ட பிளேட் பேட்டரி. மத்தவங்க லித்தியம், நிக்கல், கோபால்ட் கலந்த பேட்டரிகளை யூஸ் பண்ணுவாங்க. நிக்கல், கோபால்ட் எல்லாம் வைரங்கள மாதிரி விலை உயர்ந்தவை, ஈஸியா தீப்பிடிக்கும். ஆனா வாங் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரிய உருவாக்குனாரு. இரும்பு, பாஸ்பேட்னு மலிவா கிடைக்கிற பொருளை யூஸ் பண்ணாங்க. விலையும் குறைவு, பாதுகாப்பும் அதிகம். இத ஆணியால குத்துனாலும் தீப்பிடிக்காது. ஒரு கட்டத்துல இவங்கள பார்த்து சிரிச்ச அதே டெஸ்லா தங்களோட கார்களுக்காக பிவைடி கிட்ட இருந்து இந்த பேட்டரிய வாங்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்த 3 முடிவுகளுமே கேட்கறதுக்கு ஒரு சூப்பரான ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஒரு திறமையான லீடர்ஷிப் எப்படி ஜெயிக்கலான்னு நினைக்க தோணும். ஆனா நாணயத்தோட மறுபக்கம் வேற ஒரு கதையை சொல்லுது. இங்கதான் சீன அரசாங்கம் உள்ள வரா. அந்த டேட்டாவை படிக்கும்போது உண்மையிலே ஷாக்கிங்கா இருந்துச்சு. 2015ல இருந்து 20 வரைக்கும் மட்டும் சீன அரசாங்கம் பிவைடிக்கு சுமார் $4.3 பில்லியன் நேரடி மானியமா கொடுத்திருக்காங்க. அது வெறும் பணம் மட்டும் இல்லையே. இலவச நிலம், வட்டியில்லா கடன், அரசு கான்ட்ராக்டுகள்னு எல்லா வகையிலயும் உதவி கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனா 2016ல பிவைடியோட ஒட்டுமொத்த லாபத்தை விட அவங்க வாங்கின மானியத்தோட அளவுதான் அதிகம். அரசு பணம் கொடுக்கலனா அந்த வருஷம் பிவைடி நஷ்டத்துல இயங்குற கம்பெனியா தான் இருந்திருக்கும். ஒவ்வொரு காருக்கும் $2000 முதல் $4000 வரை மானியம் கொடுத்திருக்காங்க. இத வச்சு பார்த்தா டொயோட்டாவோ ஃபோக்ஸ்வேகனோ ஒரு கம்பெனி கூட போட்டி போடல. அவங்க ஒட்டுமொத்த சீன அரசாங்கத்தை கூட போட்டி போடுறாங்க. அதுதான் நிஜம். ஜி ஜின்பிங்கோட மேட் இன் சைனா 2025 திட்டத்தோட ஒரு கருவிதான் பிவைடி. அரசு பின்னாடி இருக்கிறதால பல வருஷத்துக்கு நஷ்டத்துல காரை வித்தாலும் அவங்களால லாபம் காட்ட முடியும். இது எந்த வகையிலயோ ஒரு நியாயமான சந்தை கிடையாது. கொஞ்சம் இருங்க, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். மேற்கத்திய நாடுகள் இப்போதான் முழிச்சுக்கிட்டு வரியை உயர்த்தினாங்க. ஆனா அதுக்குள்ள சீனா மானியங்களை நிறுத்திருச்சுன்னு சொல்றீங்க. அப்போ இது முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்ட ஒரு பொருளாதார போர் இல்லையா? எல்லாரும் மண்டிட்ட பிறகு அமைதியா மானியத்தை விலக்கிக்கிட்டாங்க. கரெக்ட். 100% திட்டமிடப்பட்ட ஒண்ணுதான். ஆனா அந்த நேரடி மானியங்கள் நிறுத்தப்பட்ட பிறகு இப்போ பிவைடி சாம்ராஜ்யத்துல பெரிய விரிசல்கள் விழத் தொடங்கியிருக்கு. பலரும் இதை ஒரு ஸ்கேம்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அந்த ஜிஎம்டி ரிசர்ச் அறிக்கை பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஹாங்காங்கை சேர்ந்த அந்த நிறுவனம் கொடுத்த அறிக்கை பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அவங்க கணக்குல காட்டுற கடன் 42 பில்லியன் யுவான். ஆனா உண்மையிலே மறைக்கப்பட்ட கடன் 323 பில்லியன் யுவான். 8 மடங்கு அதிகம். 8 மடங்கு அதிகமா? அது எப்படி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இவ்ளோ பெரிய தொகையை மறைக்க முடியும்? சப்ளை செயின் ஃபினான்சிங் அப்படிங்கிற தந்திரம் தான்.
சாதாரணமா உதிரி பாகங்கள் சப்ளை செய்யற சின்ன கம்பெனிகளுக்கு 60 நாளுக்குள்ள பணம் கொடுக்கணும். ஆனா பிவைடி என்ன பண்றாங்கன்னா, சப்ளையர்களுக்கு பணம் கொடுக்க 275 நாட்கள், அதாவது 9 மாசம் எடுத்துக்கறாங்க. இத நான் ஒரு சின்ன உதாரணத்துல சொல்றேன். நீங்க மளிகை கடைக்கு போய் ஒரு மாசத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்க. ஆனா கடைக்காரர்கிட்ட பணத்தை நான் 9 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு வரீங்க. அந்த 9 மாசத்துக்கு உங்க கையில பணம் இருக்கும். அத வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க அந்த கடைக்காரரை ஒரு வட்டியில்லா பேங்க் மாதிரி யூஸ் பண்றீங்க. எக்ஸாக்ட்லி. இதே தந்திரத்தை தான் பிவைடி தங்களோட ஆயிரக்கணக்கான சப்ளையர்களிடம் செய்யுது. இந்த நிலுவைத் தொகை அதிகாரப்பூர்வமா கடனா காட்டப்படுறதில்ல. சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்ச சீன ரியல் எஸ்டேட் கம்பெனியான எவர்கிராண்டே என்ன பண்ணாங்களோ அதைத்தான் இவங்களும் பண்றாங்கன்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. எவர்கிராண்டேன்னு சொன்னாலே சீன பொருளாதாரம் நடுங்குமே. சரி, இந்த கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போலியான விற்பனை, அதாவது ஃபேக் சேல்ஸ் பத்தி சொல்றாங்களே, அது என்ன? மாதாந்திர டார்கெட்டை முடிக்கிறதுக்காக டீலர்களை என்ன பண்றாங்கன்னா, புது கார்களை தங்களோட சொந்த பினாமி கம்பெனிகள் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. பேப்பர்ல அந்த கார் விற்கப்பட்டுடுச்சு. அப்புறம் அதே காரை 0 மைலேஜ் செகண்ட் ஹேண்ட் காரா விக்கிறாங்க இல்லையா? ஆமாம். சீனாவுல வயல்வெளிகள்ல பல்லாயிரக்கணக்கான புது பிவைடி கார்கள் பல மாசமா துருப்பிடிச்சு கிடக்கிற போட்டோஸ் இணையத்துல வைரலானதுக்கு இதுதான் காரணம். கடந்த வருஷம் வித்த 4.25 மில்லியன் கார்கள்ல நிஜமாவே மக்கள் வாங்கினது எத்தனைங்கிற கேள்வி எழும்புது. எண்கள் பொய்யாகும்போது அடுத்து தரம் பத்தின பிரச்சனையும் வருமே. கண்டிப்பா வந்துச்சு. அவசரத்துல தரத்துல கோட்டை விட்டுருக்காங்க. 2024 மற்றும் 25ல ஸ்டீரிங் கோளாறு, அப்புறம் தீப்பிடிக்கும் அபாயங்களால லட்சக்கணக்கான கார்களை ரீகால் பண்ணாங்க. தொழிலாளர்கள் நிலைமையும் ரொம்ப மோசம்னு படிச்சேன். பிரேசில் நாட்டுல பிஒய்டி ஃபேக்டரியில வேலை செஞ்ச சீன தொழிலாளர்களோட பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணி 14 மணி நேரம் அடிமைகள் மாதிரி நடத்துனாங்கன்னு கோர்ட்ல கேஸ் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் சேர்ந்து இப்போ ஃபினான்ஸ்ல எதிரொலிக்குது. 2025ல லாபம் 19% குறைஞ்சிருக்கு. உலகளாவிய விற்பனை 41% சரிவு. சொந்த நாட்டிலேயே ஜீலி மாதிரி கம்பெனிகள் டஃப் ஃபைட் கொடுக்கறாங்க. அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருவேளை பிஒய்டி தன்னோட கடன் சுமையாலையும் இந்த போலி கணக்குகளாலையும் சரிஞ்சு விழுந்தா உலக பொருளாதாரத்துல அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? அது மிகப்பெரிய பூகம்பமா இருக்கும். ஆனா இந்த அலசல்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. பிவைடி தப்பிக்குமா இல்லையாங்கிறத தாண்டி சீனா இதை கார்களோட மட்டும் நிறுத்த போறதில்ல. அவங்களோட 15வது ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி சொல்றீங்க? அந்த அரசாவணத்துல அடுத்ததா எந்தெந்த உலகளாவிய துறைகளை அவங்க இதே மாதிரி ஆக்கிரமிக்க போறாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. 2005ல இருந்த பிசினஸ் ரூல்ஸை வச்சுக்கிட்டு 2026ல யாரும் ஜெயிக்க முடியாது. ஆட்டத்தோட விதிகள் முற்றிலும் மாறிடுச்சு. உண்மையிலேயே இது பல கண்ணோட்டங்களை மாத்திர ஒரு ஆழமான அலசல். ஒரு சாதாரண பேட்டரி கம்பெனியா தொடங்கி சீன அரசோட பிரம்மாண்டமான மானியங்களால உலக நாடுகளை நடுங்க வச்சு இன்னைக்கு அதே வேகத்துல தன்னோட சொந்த கடன்களாலும் போலியான கணக்குகளாலும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற பிவைடியோட பயணம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாபெரும் பாடம். கண்டிப்பா. ஒரு சாம்ராஜ்யம் இவ்வளவு சீக்கிரம் வளரும்போது அதோட அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம தான் உத்து பார்க்கணும். இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிந்தனைக்கான கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு பெட்ரோல் டீசலை விட்டுட்டு நம்ம எல்லாரும் பசுமை ஆற்றலுக்கு, அதாவது கிரீன் எனர்ஜிக்கு மாறிட்டு வரோம். ஆனா பல வருஷமா மத்திய கிழக்கு நாடுகளோட எண்ணெய் ஆதிக்கத்துல இருந்து தப்பிச்சு இப்போ ஒட்டுமொத்தமா சீன அரசோட ஏகபோக ஆதிக்கத்துக்கிட்ட நம்மள நாமே அடகு வைக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடிவில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா மேலும் பல தகவல்களுக்கு ஜியோ எக்ஸ்பிளைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். புதிய அறிவிப்புகளை பெற பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இந்த ஆழமான அலசலில் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் சந்திப்போம்.